வணக்கம். ஜிஎஸ்டி பெனல்டீஸ் இந்த வார்த்தை கேட்டாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த விளக்கத்துல ஜிஎஸ்டி விதிகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத அபராதத்திலிருந்து உங்க பணத்தை எப்படி காப்பாத்தலாம் தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு தொழில் பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண வரி செலுத்துபவரா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு நிச்சயமா யூஸ் ஆகும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, அதனால என்ன ஆயிடப் போகுதுன்னு நம்ம அசால்ட்டா இருக்கலாம். ஆனா உண்மையில அந்த சின்ன தப்பு நம்ம பாக்கெட்ல இருந்து எவ்ளோ பணத்தை எடுக்கும் தெரியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரி, முதல்ல ரொம்ப பொதுவா எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் ரிட்டர்ன்ஸை லேட்டா ஃபைல் பண்றது. இது ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். ஆனா இதனால வர்ற விளைவுகள் என்னன்னு இப்ப பாப்போம். நீங்க GSTR-1 அல்லது GSTR-3B ரிட்டர்ன்ஸை லேட்டா ஃபைல் பண்ணா ஒவ்வொரு நாளுக்கும் பெனால்டி இருக்கு. அதாவது உங்க ரிட்டர்ன்ல கணக்கு வழக்கு இருந்துச்சுன்னா அதை நார்மல் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் ஃபைன். இதுல 25 ரூபாய் CGSTக்கும் 25 ரூபாய் SGSTக்கும் போயிடும். இதுவே உங்க ரிட்டர்ன்ல எந்த வியாபாரமும் நடக்கல, அது ஒரு நில் ரிட்டர்ன்னா அப்போ ஃபைன் கொஞ்சம் கம்மி. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் தான். சரி, லேட் ஃபீ மட்டும்தான் பிரச்சனையா? இல்லவே இல்ல. அதுக்கு மேல நீங்க கட்ட வேண்டிய வரிக்கும் வட்டி இருக்கு. நீங்க எவ்ளோ நாள் வரிய தாமதமா கட்டுறீங்களோ அதுக்கு அரசாங்கம் வருஷத்துக்கு 18% வட்டி போடுவாங்க. இது லேட் ஃபீக்கு மேல எக்ஸ்ட்ராவா சேரும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போமா? அப்போதான் அதோட தாக்கம் புரியும். இப்போ நீங்க 1,00,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும்னு வெச்சுக்கோங்க. வட்டி விகிதம் வருஷத்துக்கு 18%. நீங்க சரியா 30 நாள், அதாவது ஒரு மாசம் லேட்டா கட்டுறீங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா வட்டி மட்டும் எவ்ளோ வருது பாருங்க. கிட்டத்தட்ட 1479 ரூபாய். யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு மாச தாமதத்துக்கு வட்டி மட்டுமே இவ்வளவோ. இது நீங்க கட்ட வேண்டிய அசல் வரிக்கு மேல நம்ம பாக்கெட்ல இருந்து போற பணம். இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த வட்டிக்கு உங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் வராது. அது பாட்டுக்கு உங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா கணக்காகிட்டே இருக்கும். இதனால தான் நிறைய பேர் திடீர்னு இவ்ளோ பெரிய தொகையை கட்ட வேண்டியிருக்கேன்னு ஷாக் ஆகுறாங்க. சரி, லேட்டா ஃபைல் பண்ணதுக்கே இவ்ளோனா, இதுவே நம்ம கணக்கு வழக்குலயே தப்பு பண்ணிட்டா என்னாகும்? அப்போ நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். வாங்க, அடுத்த கட்ட அபராதங்கள் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததா இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ITC. இது நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த ITC-ய நீங்க தப்பா கிளைம் பண்ணிட்டாலோ இல்ல அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டாலோ வட்டி விகிதம் 18% நேரா 24%க்கு எகிரிடும். இது நம்ம பிசினஸ்ல பெரிய நிதி நெருக்கடியை உண்டாக்கலாம். சில தப்புகளுக்குன்னு ஜிஎஸ்டி சட்டத்துல தனியா ஃபைன் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்காக தப்பிக்க விட்டுடுவாங்களா என்ன? அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த பொது அபராதம் அல்லது ஜெனரல் பெனால்ட்டியை பயன்படுத்துவாங்க. இது ஒரு கேட்ச் ஆல் மாதிரி. லிஸ்ட்ல இல்லாத எல்லா தப்புக்கும் இது பொருந்தும். அப்போ இந்த ஜெனரல் பெனால்ட்டி எவ்ளோ இருக்கும்? 1 10,000 ரூபாய். இல்லனா நீங்க கட்ட வேண்டிய வரியில 10%. இந்த 2 தொகையில எது அதிகமா இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க அபராதமா கட்டணும். அதாவது மினிமம் 10,000 கன்ஃபார்ம். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் கவனக்குறைவா தெரியாம பண்ற தப்புகள். ஆனா இனி நாம பார்க்க போறது வேணும்னு திட்டமிட்டு வரி ஏய்ப்பு செஞ்சா என்ன நடக்கும்னு. இங்கிருந்து விளையாட்டு வினையாயிடும். ஆமாங்க, 100%. நீங்க 1,00,000 ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சீங்கன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா முதல்ல அந்த 1,00,000 ரூபாய் வரிய கட்டணும். அதுக்கு மேல அபராதமா இன்னொரு 1,00,000 ரூபாயும் கட்டணும். ஆக மொத்தம் 2,00,000. நினைச்சு பாருங்க, இது எந்த பிசினஸையும் ஆட்டம் காண வச்சிடும். இத வெறும் பணத்தோட மட்டும் நிக்காதுங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா கிரிமினல் கேஸ் வரைக்கும் போகும். சிறைக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால இதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயையோ, இவ்ளோ பிரச்சனையான பயப்படாதீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு. நாம கரெக்டா இருந்தா எதுக்கு பயப்படணும்? இந்த அபராதங்கள்லேருந்து தப்பிச்சு மன நிம்மதியோட தொழில் செய்ய என்ன வழின்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் தான். 1. என்ன ஆனாலும் 2 டேட்டுக்கு முன்னாடியே ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க. 2. உங்க ITC-ய மாசம் GSTR-2B-யோட ஒப்பிட்டு சரி பாருங்க. 3. எல்லாத்துக்கும் பக்காவா இன்வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கடைசியா ITC மாதிரி விஷயங்கள்ல சின்ன குழப்பம் இருந்தா கூட யோசிக்காம ஒரு எக்ஸ்பர்ட்ட கேளுங்க. உதாரணத்துக்கு நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சரியா கைட் பண்ணுவாங்க. இது நாங்களா சொல்ற விஷயம் இல்ல. நாங்க இந்த விளக்கத்துக்காக ரெஃபர் பண்ண சோர்ஸ் மெட்டீரியல்லையே இந்த மாதிரி சிக்கலான வரி விஷயங்களுக்கு ஒரு நிபுணரோட உதவிய நாடுறதுதான் புத்திசாலித்தனம்னு தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த சோர்ஸ்ல ஒரு உதாரணமா நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் பேரை குறிப்பிட்டிருந்தாங்க.
அவங்களோட ஃபோன் நம்பர் தான் இது. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட போறது எப்பவுமே உங்க பிசினஸ்க்கு நல்லது. சரி, எல்லாம் பேசிட்டோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்க பிசினஸ்ல நீங்க ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி முறை உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு தர்ற ஒரு சொத்தா இருக்கா, இல்ல தேவையில்லாத ஃபைன் டென்ஷன்னு கொடுத்து உங்க நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குற ஒரு சுமையா இருக்கா? பதில் உங்க கையில தான் இருக்கு.